வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஸ்ரீ ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரம் 23. ஆண்டாள் அவர்கள் அருளச் செய்த ஒரு அற்புதமான பாசுரம். மார்கழி மாதத்தில் பாடக்கூடிய 23வது பாசுரம். நட அழகை காண வேண்டும், மாரி மலைமூஞ்சில் மன்னி கிடந்துறங்கும், சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து, வேரிய மயிர் பொங்க எப்பாடும் போந்துதறி, மூறி நிமர்ந்து முழங்கி புறப்பட்டு, போதருமாம் போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின் இங்கனம் போந்தருளி கோப்புடைய, சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோ எம்பாவா என்று அன்னை ஆண்டாள் அவர்கள் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாசுரம். மாறின மழைக்காலம், உழுஞ்சில் குகை, மன்னின பேயுடன் பொருந்திய, வேறின வாசனை உள்ள, மூறின சோம்பல் முறித்து, பூவை பூனா காயாம்பூ, கோப்புடைய முறையாக செய்ய பெற்ற, மழைக்காலம் காட்டிலே மலையிலே ஒரு குகை, தன் பேயுடன் ஒன்று கூடிய காலம், மறந்து தூங்குகிறது ஒரு சிங்கம். அது தானாக உணர்ந்து எழுகிறது, கண்களில் தீப்பொறி பறக்க விழிக்கிறது, தன்னுடைய பிடரியை சிலித்து கொள்கிறது. இப்படியும் அப்படியுமாக நடந்து சோம்பல் முறித்து கொள்கிறது, நிமிர்கிறது, பெரும் கர்ஜனை செய்து கொண்டு குகையை விட்டு வெளியேறி வேட்டைக்கு புறப்படுகிறது. காயாம்பூ நிறத்தான கண்ணனை இதே போன்ற கம்பீரத்துடன் உனது பள்ளி அறையிலிருந்து புறப்பட்டு அத்தானி மண்டபம் வந்து முறையாக செய்யப்பட்ட சிங்காசனத்தில் அமர்ந்து, நாங்கள் உன்னை நாடி வந்தது ஏன் என்பதை கேட்டு எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும். திருப்பாவியிலே இதனை சிங்கப்பாட்டு என்றும் அழைப்பார்கள். அறிஞர்கள் மழை காலத்தில் குகையில் இன்றும் படுக்கையை விட்டு எழுந்து ஒரு சிங்கம் புறப்பட்டு வருவதை அற்புதமாக சித்தரிக்கும் பாசுரம் இது. சாதாரணமாக பெண்கள் பயந்தவர்கள், அதிலும் மென்மையான உணர்வுடைய அந்தரரான பெரியாழ்வார் வளர்க்கப்பட்ட ஆண்டாள் காட்டுப்பகுதிக்கு சென்று இத்தகைய அச்சம் தரும் காட்சியை கண்டிருக்க முடியுமா? ஆனால் கோதையின் கற்பனை கம்பீரமானது ஒரு சிங்கத்தை நம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துகிறது. திருப்பாவியிலே கனமான பாடல்கள் உண்டு, பல உண்டு. கானம் என்றால் பொருள் சிறப்பால், கற்பனை சிறப்பால் சிறந்த பாசுரமாக அத்தகைய சொல்லுக்கு சொல்லழகு தோன்றும் பாசுரம் அருமையா அவங்க இந்த பாடல்ல தொடர்ந்து கூறுறாங்க. மாரி மழை மூஞ்சில், மாரி மலை முழுஞ்சில் போதருமாம் போலே, மழைக்காலம் மழை பெய்து வழியெல்லாம் சேராக இருக்கும் காலம், தேர் சக்கரங்கள் அழிந்துவிடும். எனவே போர் புரியாத காலம், அந்தப்புறத்தில் அரசர்கள் தம் தேவி மார்போடு இன்பமாக இருக்கும் காலம், பிரிந்தவர் கூடும் காலம், கூடியவர் பிரியாத காலம். அரசர்கள் மனிதர்களுக்கு மட்டும்தானா? காட்டிலே விலங்குகளுக்கும் அவர்களுடைய அரசனான சிங்கத்துக்கு இது கூடி மகிழும் காலம். சிங்கத்துக்கு ஒரு சிறப்பு, அதற்கு யாரும் முடிசூட வேண்டியதில்லை. பிறந்ததுமே அது விலங்கரசனாகி விடுகிறது. அடர்த்தியான மரங்களால் சூழப்பட்ட மலை, அதிலே குகை, மழை நீர் குளிர் பாதிக்காத அந்த குகையிலே
பீடோடு பெண் சிங்கத்தோடு படுத்து உறங்குகிறது. சிங்கம்: திறந்த குகை தான், ஆனால் அதன் எல்லைக்குள் யாரும் நுழைய முடியாது. தானாக எழுந்தால்தான் உண்டு, யாரும் எழுப்பவும் முடியாது. பீடோடு பொருந்தி உறங்கிய சிங்கம் தானாக உணர்ந்து எழுகிறது. எழுந்ததும் ஒரு பார்வை. என்ன பார்வை அது? 2 தீங்குகள் போல அதன் கண்கள் எரி உமிழ்கின்றன. சிறந்த அந்த சிங்கம் தன் பிடரியை உதறிக்கொள்கிறது. செயல்பட தொடக்கமாக அந்த பிடரியின் ரோமத்திற்கு ஒரு தனியான மனம். தன் உடம்பின் அவயங்களை சோம்பல் முறித்து கொள்கிறது. இப்படியும் அப்படியும் நடை பயில்கிறது. கம்பீரமாக தன் தலையை நிமிர்ந்து ஒரு கர்ஜனை புரிகிறது. சிங்கம் தாக்க வேண்டும் என்பது இல்லை. இந்த கர்ஜனை கேட்ட பல சிறு மிருகங்கள் உயிர் போய்விடும். கர்ஜித்து தன் குகையை விட்டு வேட்டைக்கு புறப்பட்டு வெளியே வருகிறார் சிங்கராஜன். பூவை பூவண்ணா அருளேலோ எம்பாவா என்று நம்ம சொல்லும்போது, கண்ணா, நீ சிற்றார் சிங்கம் மலை குகையிலிருந்து வெளியே வரும் சிங்கம் போல நீ படுக்கறையிலிருந்து எழுந்து வெளியே வர வேண்டும். அந்த நட அழகை நாங்கள் காண வேண்டும். காயாம்பூ என்று சொல்லக்கூடிய நிலவத்து பலன் போன்ற நிறத்தை கண்ணன் அவன் பள்ளி எழுந்து வரும் அழகை காண கோபியர் விரும்புகின்றனர். கோபுரம் போல் நிமிர்ந்து நடக்க வேண்டும். இறைவனுடைய நடையை காளை போன்ற நடை, யானையின் போன்ற நடை, சிங்கம் நடை, புலியின் நடை இவற்றோடு பொருந்தி பார்ப்பார்கள். காளையின் நடையில் உள்ள செருக்கு, யானையின் நடையின் அந்த திமிர்ப்பு, சிங்கத்தின் நடையின் மெனிப்பு, புலியின் உரட்டு, சீவேட்கை இவை அத்தனையும் எம்பெருமான் நடையிலே கண்டு மகிழ்வார்கள். இவற்றை பக்தர்கள் கண்டு மகிழும் திருவரங்கம் போன்ற ஆலயங்களில் ஒய்யார நடை என்ற உற்சவங்கள் நடத்தி காட்டுவார்கள். இங்கே ஒரு இனிய கற்பனை. வாயில் காப்பான் அனுமதி பெற்று, நந்தகோபனுடைய அனுமதி பெற்று, யசோதையின் அனுமதி பெற்று, சகோதரன் பலராமனுடைய பிராட்டி நற்பெண்ணையும் எழுப்பி அவர்கள் சம்மதத்தோடு பல்லேரியிலே கண்ணனை கண்டவுடன் கண்ணன் எழுந்து, உங்களுக்கு என்ன வேண்டும், இப்போது தருகிறேன் என்றாராம் ஆயர்குல மங்கையரிடம். இந்த பொல்லாத பெண்கள் அதையெல்லாம் கூடாது, எல்லாம் முறைப்படி நடைபெற வேண்டும். இது படுக்கை அறை, வார்த்தை விடக்கூடாது. நீ 4 அடி நடக்க வேண்டும். நடந்து வந்து உனது திரு வைக்க மண்டபத்திற்கு வர வேண்டும். அங்கே அழகிய சிங்காசனத்தில் அரசனாக அமர்ந்து எங்கள் குறையை கேட்க வேண்டும். அதுதான் முறை என்றார். சிங்காசனம் என்பது அதிகாரத்தின் சின்னம். அது அழகானது, சீரியது. நீ தவறு செய்ய எண்ணினாலும் அது செய்ய விடாது. அந்த சிங்காசனத்திலே அமர்ந்து எங்கள் குறைகளை, நாங்கள் எதற்காக வந்திருக்கிறோம் என்பதை கேட்டு அதை பற்றி நீ தீர ஆலோசித்து ஆராய்ந்து அருள வேண்டும் என்கிறார்கள். படுக்கையிலே கிடந்த கோலத்தை கண்டவர்கள் மணிபண்டம் வரும்போது நடையழகை நடந்தே கோலத்தை காண்பார்களாம். இந்த சீரிய சிங்காசனத்திலே அமர்ந்திருந்த கோலத்தையும் காண விரும்புகிறார்கள் ஆயர்குல பெண்கள். என்ன ஒரு அற்புதமான பாசுரத்தினுடைய விளக்கம் பாருங்க. மார்கழி மாசத்துல 23வது நாளில் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாசுரம். அந்த வரிகள் எல்லாமே ஒரு உன்னதமான வரிகளை கொண்டு அன்னை ஆண்டாள் அவர்கள் பாடக்கூடிய அற்புதமான நாண பாடல், மறைபொருள் விளக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். இந்த பாடலை யார் கேட்கிறார்களோ, யார் படிக்கிறார்களோ, யார் சொல்கிறார்களோ அவர்களுக்கு முக்தி கிடைக்கும், ஜீவன் முக்தி கிடைக்கும் என்று சொல்லி, இதில் ஏதாவது பிழை இருந்தால் அடியேனை பொறுத்தருளுங்கள், நிறை இருந்தால் அன்னை ஆண்டாலேயே போய் சேரும் என்று சொல்லி அந்த இறைவனுடைய விஸ்வரூப தரிசனத்தை நீங்கள் எல்லாம் காண வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு அன்னை ஆண்டாள் அவர்கள் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாசுரம். இந்த பாசுரத்தை கேட்டு வாழ்க்கையிலே மகிழ்ச்சி, சந்தோஷம், மனநிறைவு பெற்று மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று எண்ணி உங்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்,
அன்னை ஆண்டாள் திருவடியே சரணம்.